கொல்கத்தாவில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நாட்டையே உலுக்கி இருக்கிறது. பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் புதிய திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சி அளித்திருக்கிறது. அதாவது அந்த மருத்துவமனையில் பாலியல் வன்கொடுமைக்கு அந்த பெண் ஆளாக்கப்படும் பொழுது அங்கே மருத்துவமனையின் முதல்வராக இருந்தவர் இறந்த உடல்களை விற்று காசாக்கக்கூடியவர் என்று ஒருவர், அதாவது முன்னாள் மருத்துவ அதிகாரி, அதே மருத்துவமனையில் அதிகாரியாக இருந்த ஒருவர் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். அமலாக்கத்துறை அவரை விசாரிக்க வேண்டும். ஏற்கனவே சிபிஐ விசாரிக்கிறாங்க, போதாது அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை அவர் நாடியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான தகவல்களை, பல திடுக்கிடும் தகவல்கள் இருக்குது. அதை நாம் பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சில காட்சிகளை பார்த்து விடுவோம். அது என்ன காட்சிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் அரங்கேற்றிய குற்றவாளி சம்பந்தமான காட்சியும் அவருடைய நண்பர், அவரும் ஒரு போலீஸ்காரர், அந்த நண்பரை சிபிஐ விசாரிக்க அவர் அலுவலகத்திற்கு வரும்போது பத்திரிகையாளர்கள்லாம் கொண்டு மைக் எடுத்துகிட்டு போய் கேட்குறாங்க. ஆனால் அவர் ஓடுகிறார், ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவதை போல் ஓடி சிபிஐ அலுவலகத்தில் நுழைகிறார். இந்த இரண்டு காட்சிகளையும் பார்த்து விடுவோம். সঞ্জয়কে কবে থেকে চিনতেন? আপনার জন্য এত ইয়ে কেন হয়েছে? সঞ্জয়কে কবে থেকে? অনুপবাবু, অনুপবাবু 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 একটু দাঁড়িয়ে যান, দাঁড়িয়ে যান, পড়ে যাবেন, পড়ে যাবেন, দাঁড়িয়ে যান। বাবু বলে দিতে কি হচ্ছে? সঞ্জয়কে কবে থেকে চিনতেন? পড়ে যাবেন, পড়ে যাবেন, কবে থেকে চিনতেন? পড়ে যাবেন, আস্তে আস্তে যান, আস্তে যান, পড়ে যাবেন দাদা, পড়ে যাবেন, আস্তে 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 নিচে 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 নিচে। ஓடியவர் இந்த கொலை குற்றவாளியின் நண்பர் என்பது குறிப்பிடத்தக்க. அவரும் போலீஸ் தான், சிபிஐ விசாரணைக்காக கூப்பிட்டுருக்காங்க. அங்கே மீடியாலாம் போகும்போது மீடியாவுக்கு பதில் சொல்லாமல் ஓடுகிறார், ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவதை போல். சரி, இந்த வழக்கை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிக முக்கியமான இரண்டு பேர்களை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கொலை மற்றும் வன்கொடுமை செய்தவர் சஞ்சய் ராய். இந்த புகைப்படத்தில் இருக்கார் பாருங்க, அவர் தான் சஞ்சய் ராய். மேலே இருக்கவர் போலீஸ் சொல்லிட்டாங்க, நாங்கள் விசாரித்தோம், அவர் உண்மையை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததாக இருக்கக்கூடியவர் அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த கல்லூரியின் முதல்வராக இருந்த சந்தீப் கோஷ். சந்தீப் கோஷ் மீதுதான் முழுமையாக விசாரணை தற்பொழுது திரும்பி இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அந்த சம்பவம் நடந்த பிறகு அவர் இந்த சம்பவத்தை கண்டிக்காமல் அந்த மாணவி செய்தது தவறு போல் பேசிவிட்டதாக ஊடகத்தில் செய்திகள்லாம் வெளியானது. அப்போதிலிருந்தே இவர் பெயர் அடிபட்டது. சிபிஐ இவரை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் 6வது நாளாக. சரி, இருவருக்குமான தொடர்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மருத்துவமனையில் ஒரு போலீஸ் போஸ்ட் இருக்குது. இவர் போலீஸ் கிடையாது சஞ்சய் ராய், மாறாக சிவிக் வாலண்டியர் என அழைப்பார்கள். அதாவது தாமாக முன்வந்து போலீஸுக்கு உதவி செய்வது. ஆனால் அவர் அங்கே பவர்ஃபுல்லாக மாறிவிட்டார். நிறைய அதிகாரிகளை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். மருத்துவமனை உள்ள ஈஸியாக வரலாம், ஈஸியாக போகலாம், அந்த அளவில் அவர் அங்கே பணியில் அமர்த்தப்படுகிறார். மருத்துவக் கல்லூரி முதல்வருக்கும் நெருக்கமாகிறார் என்று தகவல்கள்லாம் தெரிவிக்கின்றன. இவருடைய பாதுகாப்பிற்கும் சேர்த்து இவர் பொறுப்பாளியாக இருந்ததாக அங்கே சொல்லப்படுகிறது. இதுதான் இந்த இருவருக்கும் தொடர்பு என்று சொல்லப்படுகிறது. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அந்த மருத்துவ முதல்வர் மீது ஏன் விசாரணை திரும்புது அப்படின்னா, முதல்ல தற்கொலை என்று தான் குடும்பத்துக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அந்த பெண்ணுடைய தாய் தந்தை மருத்துவமனை வந்த பிறகு 3 மணி நேரம் காக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் தான் அவர் மீது முதல்ல விசாரணை திரும்பியது. மருத்துவமனை முன்னாள் அதிகாரி அக்தர் அலி என்பவர் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் மீது என்னென்ன புகார்கள் சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நீதிமன்றத்துக்கே போயிட்டார் அந்த முன்னாள் அதிகாரி. முக்கியமான புகார்கள் என்ன சொல்றார்? அந்த முன்னாள் மருத்துவர் மீது, யார் மீது சிபிஐ சந்தேகப்பட்டு தற்பொழுது விசாரித்துக் கொண்டிருக்கிறதோ அவர் மீது முன்னாள் அதிகாரி என்ன புகார் சொல்றார் அப்படின்னா, உரிமை கோரப்படாத உடல்களை விற்பனை செய்கிறார் என்ற குற்றச்சாட்டை நான் ஏற்கனவே எழுப்பியிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. மருத்துவ கழிவுகள் பங்களாதேஷிற்கு கடத்தப்படுகிறது அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில். அதற்கு புரோக்கராக நிறைய பேர் செயல்படுறாங்க. யார் புரோக்கராக செயல்படுறாங்கன்னா, யார் இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரோ அவர்களே புரோக்கராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஊடகத்துக்கிட்ட அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. புரோக்கராக செயல்பட்டது இந்த கொலை குற்றவாளியா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அது மட்டும் இல்லை,
டெண்டர்களில் 20% கமிஷன் அடிக்கிறார் இந்த மருத்துவக் கல்லூரி முதல்வர் அப்படின்னு சொல்லி அந்த முன்னாள் அதிகாரி தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கார். தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் டெண்டர் கொடுக்கிறார். அது எத்தனை பேர்னா 2 பேர். அந்த 2 பேரும் ஒரு 12 நிறுவனங்கள் வச்சிருக்காங்க. மாறி மாறி இவர்களுக்கே கொடுத்து கொண்டு வருகிறார். காரணம் 20% கமிஷன் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அது மட்டும் இல்லை, மாணவர்கள் அந்த மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறவங்க தேர்ச்சி பெறணும்னா இவருக்கு பணம் கொடுத்தாகணும். இவருக்கு பணம் கொடுக்காதவங்களை ஃபெயில் பண்ணிடுறாரு. இதையெல்லாம் தான் நான் முன்னாடி குரல் கொடுத்தேன், கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தேன், மாணவர்களை காக்க நினைத்தேன். ஆனால் இது பற்றிய விசாரணை நடந்து அரசுக்கு தகவல் எல்லாம் தெரிவிக்கப்பட்ட அன்றே நான் மாற்றப்பட்டேன், அவர் நல்லா தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது ஊடகத்துக்கிட்ட. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில், முதல்வர் சந்தீப் கோஷ் இந்த மிகப்பெரிய சம்பவம் பூதாகரமாக வெடித்து விட்டது, பொதுமக்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க என்று தெரிஞ்சவுடனே ராஜினாமா செய்தார். ஆனால் 4 மணி நேரத்திலேயே அவருக்கு உயர் பதவி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எல்லோரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க, என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷை 6வது நாளாக சிபிஐ விசாரிக்கிறார்கள். உண்மையை கண்டறியும் சோதனைக்கும் அவர் உட்படுத்தப்படலாம் என தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. யார் அந்த சந்தீப் கோஷ், அவர் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகும் போது எடுக்கப்பட்ட காட்சிகளை பார்த்துவிடும். மேற்கு வங்க மாநில அரசு தற்பொழுதுதான் விழித்து கொண்டிருக்கிறது. இவர் மீதான முறைகேடுகள் குறித்து விசாரணை செய்ய சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கையில், இவருக்கு தொடர்பு இருக்கிறதாக கருதப்படும் அந்த குற்றவாளி சம்பவம் நடந்த தேதியன்று கொல்கத்தாவில் சோனாகாஜி என்ற சிவப்பு விளக்கு பகுதி இருக்கிறது, அங்கே சென்றிருக்கிறார் என்பதும், அவர் ஆஸ்பத்திரி அதாவது அந்த மருத்துவமனை வளாகத்திற்கு அந்த பின்புறம் மது அருந்திருக்கிறார். அப்படி அருந்தும் பொழுது ஆபாச படம் பார்ப்பது வழக்கம். இவ்வாறு செய்த பிறகுதான் விறுவிறு என மருத்துவமனை உள்ளே வந்து தேடிக்கொண்டு சென்றார் போல் 3வது ஃப்ளோருக்கு சென்றிருக்கிறார். அங்கே செமினார் ஹால், பாடம் நடத்தும் ஹால் இருக்கிறது, அந்த கிளாஸ் ரூம் இருக்கிறது. மருத்துவ மாணவி மற்றும் அவர் அங்கே பெண் மருத்துவராக இருக்கிறார். அங்கே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இவர் அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை அரங்கேற்றியிருப்பது விசாரணையில் தெரிய வந்ததாக தேசிய ஊடகங்கள்லாம் செய்திகள் வெளியிட்டு கொண்டிருக்கின்றன. அந்த மருத்துவமனைக்கு CISF செக்யூரிட்டி அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.